ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற தட்டைப்பயிர் சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தட்டைப்பயிர் செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் தட்டைப்பயிரை எடுத்து நான் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். ஒரு வர மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பொருட்களை வச்சு இந்த தட்டைப்பயிர் சாதம் செய்கிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது. தட்டைப்பயிரில் எந்த வகை தட்டைப்பயிராக இருந்தாலும் பரவாயில்ல, செய்யுங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் போட்டுக்கிறேன். தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நல்லா மைய வேகணும். தட்டைப்பயிர் சாதம் 1 பார்ட் தட்டைப்பயிர் சாதமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்சாகவே கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வித்தின் 1/4 மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி கூட போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து நல்லா வேக விடணும். நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன். இது ஒரு 70-80% வெந்தால் போதும். ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம். அது இதோடு போட்டுக்கலாம். எந்த வகையான தட்டைப்பயிராக இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை இது கொடுத்து விட்றதுக்கு இதோட ஒரு அருமையான டிஷ் இருக்கவே முடியாது. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காது கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி தட்டைப்பயிர் சாதம் செய்கிறதுக்காக நான் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். இதை ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கழுவி இதோட போட்டுக்கலாம். இது ஜென்டிலாக கிளறி விடணும். ரொம்ப மசிஞ்சு கிளறக்கூடாது, உடஞ்சிரும். அதனால தான் இதுக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி தான் ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டாச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த தட்டைப்பயிர் சாதம் டேஸ்டி அண்டு சிம்பிள். ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு நான் ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். பபுள்ஸ் அந்த வாட்டி நம்ம விசில் போடணும். என்றைக்கும் பபுள்ஸ் வந்துடுச்சு, நான் விசில் போட்டுக்கிறேன். ஒரு 3 விசில் வந்துடுச்சு. ஆவிலாம் அடங்கிட்ட வாட்டியை நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது வாசனை. பாருங்கள் எப்படி பலபலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசிலாம் இவ்வளோ நீளமாக இருக்குது. இது கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பலபலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பரான வாசத்தோடையும் டேஸ்ட்டோடையும் இருக்கும். இது காலை நேரத்தில் நம்ம என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியாது இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு தட்டைப்பயிர் சாதத்தை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. அப்பளம் இருந்தால் கூட போதும். வத்தல் அப்பளம் இந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்போ நான் கொத்தமல்லி தழை இதில் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவரில் நல்லா இறங்கி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் திறந்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரண்டியோட அடிப்பகுதி வச்சு நல்லா கிளறிக்கணும். சூப்பரான இந்த தட்டைப்பயிர் சாதத்தை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எப்பொழுதும் தக்காளி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தட்டைப்பயிர் சாதம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது.
அப்புறம் வெரைட்டி ரைஸ் நிறைய நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த தட்டைப்பயிர் சாதத்தையும் செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைடிஷாக நான் வந்து இன்றைக்கி வந்து வத்தல் தான் வச்சுருக்கேன். வத்தலுக்கு இதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் கூட மீட் பண்ணுறேன். அதையும் ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.